Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். இந்த காரியம் எதற்காக சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தேவுக்கு ஆட்களை அனுப்புகின்றார். யோசுவா அனுப்பும் பொழுது அந்த தேசத்தை அவர்கள் சோதித்து பார்த்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியுமா கானானே என்று சொல்லி அவர்கள் வேவு பார்க்க சென்றதிலே அவர்கள் 12 பேரிலே 10 பேர் கோத்திரத்திற்கு ஒன்றாக சென்றார்கள். 10 பேர் திரும்ப வந்து அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, அவர்கள் மிகவும் நம்மளை விட பலசாலிகள், ராட்சதர்களா இருக்கிறார்கள் என்கிற அந்த கான்வர்சேஷன் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல யோசுவாவும் காலேபும் என்கிற அந்த 2 மனிதர்கள் மாத்திரம் திரும்ப வந்து அவர்கள் பார்த்த விதம் வித்தியாசமாக இருந்தது. அவர்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர், சரியாய் செய்வார் என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் இந்த 10 பேர் சொன்னது பார்த்து நீங்க பயப்படாதீங்க, கலங்காம இருங்க. இத்தனை ஆண்டுகள் 40 ஆண்டுகளாய் நடந்து வந்திருக்கிறோமே, கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், இதிலையும் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களை பார்த்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் எல்லாம் இந்த உலகத்தின் மனிதர்கள், உலகத்தின் போட்டிகள், உலகத்தின் காரியங்களை குறித்தே எண்ணிக்கொண்டிருப்போம் என நாம் பயந்து விடுவோம். அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி தோல்வி மனப்பான்மை நமக்குள்ளாக. நீங்கள் உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவரே எனக்கு நன்மையை அருளி செய்வார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து அவரிடை சார்ந்திருப்பீர்கள் என்றால், தேவனை சார்ந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஜெயம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்களுக்கு சர்வ வல்லவர். எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய வேலைக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய எல்லா காரியங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் தந்திரங்களை எதிர்ப்பதற்கு எல்லாவற்றுக்கும் நீர்தான். உண்மையே நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் நோக்கி சொல்வீர்களா? கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த பாடலை பாடி நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோமா? உன்னதமானவரை நோக்கி பார்ப்போம். பயப்படாமல் கலங்காமல் கண்களை ஏறெடுப்பே, மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பே. விண்மன் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மன் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றே வரும் கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட விட்டார், ஊரெங்காது காப்பவர் காலை தள்ளாட விட்டார். வேலையில் நின்ற வேலரை காப்பவர், வேலையில் நின்ற வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பே. மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அவரை நோக்கி நான் பார்ப்போம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு விரோதமாய் பெருகி இருக்க கூட்டத்திற்கும் அவரையே நாம் சார்ந்திருப்போம். அவரை நமக்காக யுத்தம் செய்கிறவர். நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், நன்மை செய்கிறவர், நேர்த்தியாய் நடத்துகிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
தேங்க்யூ ஃபாதர். ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி அப்பா. கலக்கத்தோடும் பயத்தோடும் திகிலோடும் திகைப்போடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதல் அப்பா. உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் கூட்டி வழங்கும் அப்பா. கலங்கி போயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, உடைய தெய்வீக சமாதானத்தின் பிரசன்னம் வழி நடத்துதல். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நிரப்பட்டும் வெற்றி உண்டாகட்டும். தகப்பனே, நீர் இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. Thank you. God bless you.